அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாம் கீரை சாப்பிடாத சின்ன பிள்ளைங்களை கூட கீரை ஈஸியாக சாப்பிட வைக்கக்கூடிய மாதிரி ஒரு டேஸ்டியான முறுமுறுன்னு முருங்கைக்கீரை போட்டு மாசி போட்டு பருப்பு வடை செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு நீங்கள் மாசி எடுத்து நல்லா சின்ன சின்னதாக இடித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இடித்து வரணும். மாசியை நல்லா இடித்து வச்சுட்டு 3 பச்சை மிளகா, 2 பெரிய வெங்காயம், 4 சின்ன வெங்காயம், தேவையான அளவு உள்ளி, கருவேப்பிலை போட்டு இது நல்லா அரைச்செடுத்துக்கோங்க. பிறகு நாம் அரை மணி நேரம் ஊற வச்சு அரைச்செடுத்த மைசூர் பருப்பு, கடலை பருப்பை சேர்த்து அதில் சில்லி ஃப்ளேக்ஸ், பெப்பர் பவுடர், வறுத்து அரைச்செடுத்த நற்சீரக பவுடர், தேவையான அளவு உப்பு, நாம் அரைச்சி வச்ச வெங்காய கலவையும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பிறகு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பறிச்செடுத்த முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி அளவு இந்த மாதிரி உதிர்த்து போட்டுக்கோங்க. அதோட இடித்து வச்ச மாசியையும் சேர்த்து நல்லா கையால் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதில் நீங்கள் முருங்கைக்கீரைக்கு பதிலாக வெள்ளாரக்கீரை, பொன்னங்கானி கீரை, தண்டு கீரை, இப்படி உங்களுக்கு என்ன கீரை பிடிக்குமோ அந்த கீரை சேர்த்துக்கலாம். அதோட உங்களுக்கு கேரட், இப்படி வெஜிடபிள், பீன்ஸ் இது மாதிரி ஏதாவது வெஜிடபிள் கூட சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். குழந்தைங்க வந்து சாப்பிடாது, நாம் சமைச்சு கொடுத்தா தனியாக காய்கறியை சமைச்சு கொடுத்தா சாப்பிடாதுங்க. ஆனால் இந்த மாதிரி வடை போட்டு கொடுத்தா அவங்க நல்லா சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களோட வீட்டில் சின்ன பிள்ளை இருக்கிறதால அவங்களும் சாப்பிடுவாங்க. அதனால் நான் இதில் காரம் சேர்த்துக்கல. அவங்களுக்காக தான் மெயினாக இது பண்ணுறேனே. கீரை எல்லாம் சும்மா கொடுத்தா அவங்க சாப்பிட மாட்டாங்க. நோன்னு சொல்லிடுவாங்க. அதனால் இந்த மாதிரி வடை பண்ணி கொடுத்தா சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வடை. அவங்க சாப்பிட்ற வீடியோ நான் உங்களுக்கு இதில் கடைசியில் ஆட் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம இந்த வடையெல்லாம் பொரிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் இந்த அடுப்பு வைக்கணும். ரொம்ப என்ன சூடாயிட்டுதுன்னா இது வந்து வடை போட்ட உடனே கருகி போயிடும், உள்ளே வந்து வேகாது. அதனால ரொம்ப லோவான ஹீட்டில் வச்சு தான் இதை பொரிச்சு எடுக்கணும். இந்த மாதிரி ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் நீங்கள் வந்து வடையை பொரித்து இறக்கிடலாம். வடை வந்து நல்ல முறுமுறுன்னு கிறிஸ்பியாக பொரிச்சு எடுத்தாச்சு. இதில் வந்து முருங்கைக்கீரையும் போட்டிருக்கிறதால குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுக்கலாம். ரொம்ப ஃபேவரட்டாக ரொம்ப பிடிச்சி சாப்பிடுவாங்க. பருப்பு வடை எல்லாருமே சாப்பிடுவாங்க. நம்ம பாப்பாவுக்கு இது ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், முருங்கைக்கீரை போட்டு மாசி போட்டு சுவையான ஹெல்தியான பருப்பு வடை தயார். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பொதுவாகவே இஃப்தார் காலங்களில், நோன்பு காலங்களில் வந்து கீரை சாப்பிட்றது ரொம்பவே கம்மியாயிடும். சகர் டைமில் சாப்பிட முடியாது. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி சாப்பிட்டா கீரை சாப்பிட்ட ஒரு திருப்தி இருக்கும். இப்போ வடையை டேஸ்ட் பண்ணி பார்க்குற டைம் வந்தாச்சு. பெரிய மேடம்க்கு கொடுத்துட்டாங்க. பாருங்கள் எப்படி சாப்பிட்றாங்கன்னு. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வடை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். வடை யம் யம்மா. திரும்பவும் உங்களை ஒரு நல்ல ரெசிபியோடு நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ மக்களே.